வணக்கம் நண்பர்களே. 2025 பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து டியாகோ காரில் வந்து ஐசிஎன்ஜி மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஐசிஎன்ஜி மாடலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, கோல்ஃப் ஜிடிஐ காரை இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆனால் வந்து லிமிட்டட் நம்பர்ஸில் மட்டும்தான் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி வந்து ஜிடிஐ அப்படிங்கிற சீரீஸில் ஒரு கார் விற்பனையில் இருந்துச்சு. இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கோல்ஃப் கார் வந்து உள்ளே வந்து கொண்டு வராங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா நிறுவனம் வந்து ஹுண்டாயை வந்து பின்னுக்கு தள்ளி அவங்களோட இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டியாகோ கார் பற்றி வந்து பார்த்துடலாம். முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா ஆல்டோ இல்லைனா வந்து கேட்டன் இல்லைனா செலரியோ அந்த மாதிரி மாருதி சுசுகி கார்கள் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் வந்து அந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு டியாகோ வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்திருக்கும். ஸ்டைலிஷாக வந்திருக்கும். நல்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த 2025 வருஷத்துக்காக டாடா மோட்டார்ஸ் வந்து என்டையர் லைனப்போய் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் வந்து டியாகோவும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துச்சு. டியாகோவில் ஐசிஎன்ஜியில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சிஎன்ஜி மாடலை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலான எக்ஸி அப்படிங்கிற வேரியண்ட் எடுத்தோன்னா 4.99 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே வந்து டாப் மாடல் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸிசட் என்ஆர்ஜி சிஎன்ஜி இதான் வந்து டாப் மாடல். இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து 8.2 லட்சம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ வந்து டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தோன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு ரீஃப்ரெஷ்ஷான லுக்கில் வந்து இருக்குது. ஏன்னா வந்து கிரில் செட்டப் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வர மாதிரி அப்பர் கிரில் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ட்ரை ஆரோ பேட்டர்னில் வந்து இருந்துச்சு. இப்போ அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லோவர் ஸ்பெக் வேரியண்ட்டில் வந்து நமக்கு கிரில்லை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக இருக்கும். பட் அதுவே வந்து டாப் ஸ்பெக் எடுத்தோம் அப்படின்னா கிரில்லில் வந்து குரோம் எலமெண்ட்ஸும் நமக்கு வந்து ஹரிசான்லாம் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அந்த ஃப்ரண்ட் லுக்கை இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக நமக்கு வந்து காட்டுது. அதே மாதிரி எல்இடி டிஆர்எல் மற்றும் ஃபாக் லாம்பு இதெல்லாம் வந்து அவுட் கோயிங் மாடலில் பழைய மாடல்லேருந்தே வந்து எடுத்துக்கிட்டாங்க. மற்றபடி வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை. அதே மாதிரி ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டியாகோவில் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் செட்டப்போடு சேர்த்து எல்இடி வந்து வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப்புக்கு பதிலாக இப்போ வந்து இந்த ஒரு யூனிட்டை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. 15 இன்ச்சில் அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து புதுசு கிடையாது. அவுட் கோயிங் மாடல்லேருந்தே வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேபினை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேபினில் வந்து லைட் கிரே ஷேட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சீட்டு டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் நமக்கு வந்து வருது. ஒரு லைட்டர் லுக்கில் வந்து இருக்குது. அதேமாரி 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து எலிமினேட்டட் லோகோவோட வந்து கொடுக்குறாங்க. கன்வென்ஷனல் ஸ்டியரிங் வீலுக்கு பதிலாக இந்த 2 ஸ்போக் நியூ வீல் வந்து வருது. எலிமினேட்டட் லோகோவோட பார்க்குறப்ப அந்த இன்டீரியரே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் டச்சை நமக்கு வந்து கொடுக்குது. டாப் ஸ்பெக் மாடலில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட், 10.25 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதேமாதிரி வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டாப் மாடலில் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு கன்சோலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து கொடுக்குறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல், டைப் சி சார்ஜிங் போர்ட் இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு வந்து ஆட் ஆகுது. பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. டிவல் சிலிண்டர் ஐசிஎன்ஜி டெக் தான் வந்து கொடுக்குறாங்க. 2 சிலிண்டர் செட்டப் கொடுக்கறதுனால நமக்கு பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸும் வந்து கிடைக்கும். டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதேமாதிரி ஏஎம்டியும் வந்து கொடுக்குறாங்க. மற்ற பிராண்ட்ஸ் வந்து சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜிலே நமக்கு வந்து ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்ஸ்வாகன் வந்து ஜிடிஐ பேட்சில் வந்து புது காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த ஜிடிஐ சீரீஸில் பார்த்தீங்கன்னா போலோ அப்படிங்கிற ஒரு கார் வந்து விற்பனையில் வந்து இருந்துச்சு. அந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 3 டோர் காரை வந்து விற்பனையில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இப்போ இந்த ஜிடிஐ சீரீஸ்லேயே கோல்ஃப் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. முதல் கட்டமாக வெறும் 250 யூனிட்ஸ் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை வந்து டேரெக்டாக வந்து இங்கே இந்தியாவில் இறக்குமதி பண்ணி தான் விற்பனைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு வரப்போகிற அந்த காரில் பார்த்தோன்னா 2.0 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தோன்னா 265 ஹார்ஸ் பவரையும் 370 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த காரோட ஒரு ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா பவர்ஃபுல்லான இன்ஜின், பயங்கர பிக்கப் வந்து இருக்கும், ஒரு பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். 7 ஸ்பீடு டியூவல் கிளட்ச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பவர் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு தான் வந்து போகுது. ஃபோக்ஸ்வாகன் பொறுத்த வரைக்கும் இந்த காரை வந்து 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 5.9 செகண்ட்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி டாப் ஸ்பீடு வந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகலான்னு சொல்கிறாங்க. இன்டீரியராக பார்த்தோன்னா 12.9 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஃபோக்ஸ்வாகன் பிராண்டோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாய்ஸ் அசிஸ்டண்ட், சாட் ஜிபிடி
இன்டெகிரேஷன் வசதியும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. இந்த கார் வந்து இந்தியாவில் மினி கூப்பர் காருக்கு நேரடி போட்டியாக வந்து வருது. கூப்பர் காரை பொறுத்த வரைக்கும் 204 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை விட பவர்ஃபுல்லான ஒரு கோல்ஃப் கார் தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 38 42 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. ஃபைனல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா நிறுவனம் வந்து ஓவரால் சேல்ஸ் ஹுண்டாய் நிறுவனத்தை வந்து பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் இடம் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து மாறாது. ரீசெண்ட் இயர்ஸாகவே மாறலை. மாருதி சுசுகி தான் அதிகமான கார்களை விற்பனை பண்ணுவாங்க. அந்த ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது இப்போ அடிக்கடி வந்து மாறுது. ஏன்னா அந்த ரெண்டாவது இடத்துல ஹுண்டாய் வந்து முன்னாடி வந்து இருந்தாங்க. இப்போ அந்த ஹுண்டாயோட இடத்த வந்து அடுத்த டாடா மோட்டார்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஏன்னா வந்து டாடா மோட்டார்ஸில் ரீசெண்டாக அவங்க வந்து கொண்டு வந்த நெக்ஸானில் ஆரம்பிச்சு நெக்ஸானு, பஞ்சு, அதேமாதிரி நமக்கு வந்து சஃபாரி, ஹரியர், இந்த மாதிரி எல்லா கார்களுமே வந்து நல்ல வரவேற்பு வந்து வாங்கிட்டு இருக்கு. கர்வ் காரும் இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கு. அந்த வகையில் வந்து அந்த ரெண்டாவது இடத்த அப்பப்போ டாடா மோட்டார்ஸ் பிடிப்பாங்க. இப்போ வந்து மகேந்திரா பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் வந்து பின்னுக்கு வந்து தள்ளியிருக்காங்க. மகேந்திரா பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் சேல்ஸு நம்ம டொமஸ்டிக்கில் அதேமாதிரி அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது ரெண்டையுமே சேர்த்து 83,702 கார்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 50,420 கார்கள் வந்து டொமஸ்டிக்காக வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜனவரியாக இருக்கட்டும், அதேமாதிரி கடந்த வருஷமாக இருக்கட்டும், அதோட கம்பேர் பண்ணும்போது வந்து அதிகம். பட் இன்னொரு புறம் வந்து இதே பிப்ரவரி 2025 ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் 58,727 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டொமஸ்டிக்காக பார்த்தோன்னா 47,727 கார்களை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே வந்து ஹுண்டாய் வந்து ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 65,603 கார்களை வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஹுண்டாய் வந்து சரிவு வந்து சந்திச்சிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து மகேந்திரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அந்த ஹுண்டாயோட இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆஃப் ரோடர் வெஹிக்கிள் அப்படிங்கிறப்ப தார் வந்து தொடர்ந்து நல்லா போயிட்டுருக்கு. அதேமாதிரி ரீசெண்டாக வந்து XUV 3XO வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க. அந்த 3XO காருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. அதனை தொடர்ந்து இப்போ வந்து எலக்ட்ரிக்கில் மகேந்திரா அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. BE6, XCV 9e இந்த மாதிரி கார்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. இன்னொரு புறம் வந்து ஹுண்டாயும் பார்த்தீங்க அப்படின்னா கிரெட்டா காரை வச்சு முன்னோக்கி தான் போயிட்டுருக்காங்க. கிரெட்டாவில் இப்போ வந்து EVயும் வந்துருச்சு. ஸோ கிரெட்டா மட்டும்தான் வந்து நமக்கு ஹுண்டாயில் வந்து அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான காராக வந்திருக்கு. பட் மகேந்திராவில் நமக்கு வந்து ஐசி இன்ஜின் கார்களும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ எலக்ட்ரிக் கார்களும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹுண்டாயோட இடத்தை மகேந்திரா வந்து பிடிச்சிருக்காங்க. நன்றி.